ஸோ வார் வரும் பொழுது நாம 3 நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க. இது வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த வம்பே வேண்டாம். ஏன்னா நாம டே 1லயே தெளிவா சொல்லிட்டோம். மே 7ஆம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம், டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல, உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை. ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு நான் பிடிக்க மாட்டோம். நாம எதுக்கு பிடிக்கணும்? சீக்கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள ஏன் விட? நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சிடும். அவன் IMF கடன் வாங்கி மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கவனை போய் நாம எதுக்கு அந்த சீக்கோழியை பிடிச்சிட்டு வரணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, POKவை பிடிச்சிருக்கணும். கண்டிப்பா பிடிப்போம். ஆனா இன்னைக்கே பிடிக்கலீங்க. இன்னைக்கு POKவை பிடிச்சீங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும். 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதையும் நாம பார்த்துக்கணும். உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம், அதையும் கொஞ்சம் பேர்த்து பார்க்கணும். சைனாவோட நிச்சயமா நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம், அதையும் பார்க்கணும். அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும்? இது வெள்ளாங்க ஐயா, ஏற்கனவே 50% பிடிக்கணும், 50% பிடிக்கூடாது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கல சார், நான் சென்ட்ரல் இருக்கேன். நாம தயார்படுத்தணும். 8 ஆண்டுகளாக மனோகர் பரிக்கர் வரிசையா ஒரு மனிதனும் we prepared ourselves.